வணக்கம். எங்க பார்த்தாலும் ஒத்த ரூபா தாரே அப்படிங்கிற அந்த பாட்டு தான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. குட் பேட் அக்லி அஜித் சாரோட அந்த படம் ட்ரெய்லர் வந்ததிலிருந்து இந்த பாட்டு இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. பொதுவாக நம்ம லியோ படத்தில் ஒரு பாட்டு, பழைய பாட்டு போட்டாங்க. அதுதான் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் அப்படின்ற பாட்டு வந்தது. இதுக்கு முன்னாடியும் ஒரு பாட்டு அது மாதிரி ஹிட் ஆனிச்சு. இப்படி சமீப காலங்களில் பழைய பாடல்கள் லியோ அவர் இதெல்லாம் கிளப்பி விட்டது யாரான்னு பார்த்தாக்கா லோகேஷாக தான் இருக்கும். அது மாதிரியான பழைய பாட்டுகள் மேலே எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு வரத்துக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஏன் மஞ்சுமல் பாய்ஸ் வந்த பிற்பாடு குணா படத்தினுடைய கண்மணி அன்போடு பாட்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய வைரல் ஆச்சு உலகம் முழுக்கவே. அது நான் நிறைய பேர் அந்த பாட்டை இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் குட் பேட் அக்லி இப்போ வரப்போகுது. 10ஆம் தேதிக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த தருணம் தான் இந்த பாட்டு இந்த ட்ரெய்லர் வாயிலாகவே பயங்கர ஹிட் அடிச்சு 2K கிட்ஸ் எல்லாம் என்ன படங்கன்னு கேட்குறாங்க. நம்ம தனுஷோட அப்பா கஸ்தூரிராஜா அவர்களுடைய டைரக்ஷனில் நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு ஒரு படம் வந்தது. இந்த படத்தில் இருக்கிற பாட்டு இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாட்டு தான் இன்னைக்கு வைரல். ஒரு பக்கம் இளையராஜாவே வைரல் ஆகிட்டு இருக்காரு, உலக சாதனை பண்ணிட்டு. இந்த பக்கத்தில் இந்த பாட்டு இன்னைக்கு அப்படி இருக்கு. ஒரு பக்கம் வெஸ்டர்ன் இசையில் சிம்போனியில் கலக்கின இளையராஜா அவர்கள், ஒரு பக்கம் ஃபோக்கு நாட்டுப்புற இசையின் மூலமாக கலக்கியது தான் இந்த நாட்டுப்புற பாட்டினுடைய ஒத்தொரு பார்த்தாரன் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் தமிழகம் முழுவதும் இந்த படம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. தமிழகம் முழுவதும் இல்லை, உலகம் முழுவதுமே. இதுவரை வெளிநாட்டு பட விநியோகம் அப்படிங்கிற வகையில் எந்த படத்துக்குமே இல்லாத வகையில் ஒரு எதிர்பார்ப்பு கூடுதலாக இந்த படத்துக்கு வாங்கியிருக்காங்க வெளிநாட்டு உரிமையாளர்கள் அப்படின்னு சொன்னாக்க, அதே போல எல்லா வெளிநாடுகள்லையுமே இந்த படத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் அப்படிங்கிறதும் அஜித் படத்துக்கு இதுவரை இப்படி ஒரு ஹைப் ஒன்று வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் படத்துக்கு உண்டான ரிசர்வேஷன் அப்படிங்கிற விஷயமும் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸும் இங்கே தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கிற மொத்த விநியோகஸ்தரும் சேர்ந்து 5 நாட்களுக்கு முன்னாடியே இந்த படத்தோடைய அட்வான்ஸ் புக்கிங் உயர்த்தி இருக்கிறதும் கூட படத்துக்கு ஒரு பல்ஸை கூட்டியிருக்கு. கிட்டத்தட்ட 1160 1200 திரையரங்குகள் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்கள்லாம் கொண்ட தமிழகத்தில் இந்த படம் கிட்டத்தட்ட 850க்கும் மேற்பட்ட திரையரங்கில் குட் பேட் அக்லி வருது. இதுவரைக்கும் அஜித் படம் ரிலீஸ் ஆன திரையரங்குகளுடைய எண்ணிக்கையை கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதை விட ஒரு 80லேருந்து 150 தியேட்டர் கூடுதலாக குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். ஏப்ரல் 10 வியாழக்கிழமை அஜித்துக்கு உகந்த அந்த வியாழக்கிழமையில் படம் ரிலீஸ் ஆகுது. சாய்பாபா பக்தருங்கிறதுனால பல வருடங்களாகவே அவர் வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணுறதையோ அவர் வழக்கமாக வச்சுட்டு இருக்கார் அஜித். இந்த படம் திடீர்னு வந்த ஒரு இதுதான் அது. துணிவு பண்ணிட்டு துணிவுக்கு அப்புறம் விடாமுயற்சிங்கிறது ரொம்ப கேப்புக்கு அப்புறம் தான் 2.25 வருஷம் கழிச்சு தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் விடாமுயற்சி அந்த அளவுக்கு வெற்றியை தரல. இருந்தாலும் கூட எப்போதுமே அஜித்துடைய ஒரு பழக்கம் என்னன்னாக்கா, தோல்வி படம் கொடுத்தாலும் கூட அந்த டைரக்டருக்கு திரும்ப வாய்ப்பு கொடுப்பார் அஜித். அதுதான் அவருடைய ஸ்டைல். அது அந்த வகையில் இந்த குட் பேட் அக்லிக்கு அடுத்து அவர் யாருக்கு அப்படின்னு ஒரு லைனப் வச்சிருக்காருன்னு ஒரு பெரிய பட்டியலே வருது. இதில் ஒரு முக்கியமான விஷயம், இதில் இடம்பெற்று இருக்கிற ஒத்த ரூபா தாரே அந்த பாட்டு படமாக்குனவர் டைரக்டர் கஸ்தூரிராஜா. டைரக்டர் கஸ்தூரிராஜாவுடைய மகன் தனுஷும் இன்னைக்கு டைரக்டராக லைனப்பாக வரிசையாக படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இட்லி கடை அப்படி இப்படின்னு வரிசையாக படம் பண்ணிட்டு இருக்கிற டைரக்டர் தனுஷுக்கு இவர் கதை கேட்பதற்கு ஒத்துக்கொண்டதாகவும் அஜித்துக்காக ஒரு கதையை தனுஷ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அதே போல விஷ்ணுவர்தன் கூட பில்லா பண்ணின விஷ்ணுவர்தன் கூட ஆரம்பம் பண்ணிய விஷ்ணுவர்தன் கூட திரும்பவும் அவர் சேர்ந்து ஒரு படம் பண்றதாகவும் அது ஹிஸ்டாரிக்கல் படமாகவும் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடியே எழுத்து சித்தர் என்னுடைய குருநாதர் பாலகுமாரன் சார் அவர்கள் எழுதிய உடையார் அப்படிங்கிற அந்த நாவலை வைத்துக்கொண்டு அவர் ஒரு படம் பண்ணுவதாக இருந்தது. அதில் அஜித் நடிப்பதாக இருந்தது. இது குறித்து விஷ்ணுவர்தன் சார்கிட்ட ஒரு தடவை பேசும்போது கூட ஆமா ராம்ஜி, கிட்டத்தட்ட அது உறுதியாகிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்ற இந்த சூழ்நிலையில இதை இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு.
அதே போல மகிழ் திருமேனி, விடாமுயற்சி தந்த மகிழ் திருமேனிக்கும் அவர் ஒரு வாய்ப்பு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். என்னதான் இவர் வந்து வாய்ப்பு சரியா ஒரு படம் சரிக்கிடுச்சு அப்படின்னாலும் கூட திரும்பவும் அவர் வந்து வாய்ப்பு கொடுத்தார் இல்லையா, சிறுத்தை சிவாவுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்தார் இல்லையா. அதே போல மகிழ் திருமேனிக்கும் அவர் வாய்ப்பு தருவதாக பேச்சு அடிபட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம குட் பேட் அக்லியில வந்து அஜித் சார் ரொம்ப குஷி ஆயிட்டாரு. இந்த படம் வந்து அவ்வளவு படம் பார்த்த திரை பிரபலங்கள், தமிழக விநியோகஸ்தர்கள், தியேட்டர் அதிபர்கள், இன்னும் சில முக்கிய பிரபலங்கள் எல்லாமே படத்தை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க. மார்க் ஆண்டனியில எப்படி விஷாலுக்கு இதுவரை விஷால் சந்தித்திராத அளவுக்கு 100 கோடி ரூபாய் வசூலை அவர் கொடுத்தாரோ, அதே போல இந்த படத்தின் மூலமாக இதுவரை 500 கோடி வசூலை தொட்டதில்லை. அந்த 500 கோடி வசூலை இந்த படம் எட்டும் அப்படிங்கிற மாதிரி, தாண்டும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. எப்படி விக்ரம் படம் கமலுக்கு நீண்ட காலம் கழித்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை படமாக விக்ரம் எப்படி அமைஞ்சதோ, அதே போல இந்த படமும் ஒரு ஃபேன் பாய் மூவ்மெண்டாக இந்த படம் இருக்கும். ஆதிக்க ரவிச்சந்திரன் ஒரு வெறிகுண்ட அஜித் ரசிகர். அவரை வச்சு எந்தெந்த விதமாலாம் அழகுபடுத்தி காமிக்க முடியுமோ பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது வரலாறு திரைப்படம் மாதிரி அப்பா 2 பையன் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அப்பா ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு வேற ஒரு தரப்பு ஆளாளுக்கு ஒவ்வொரு கதைகளை சொல்லிட்டு இருக்கிற இந்த சமயத்துல குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய ஒவ்வொரு சீனுமே வந்து மிரட்ட வைக்குது. அதுல பார்த்த இளமையான அமர்கலம் அஜித் மாதிரியான அஜித்தும் இருக்கிறாரு, தீனா மாதிரியான அஜித்தும் இருக்கிறாரு. படத்துல இதுவரை அஜித் பல படங்கள்ல பேசிய டயலாக் எல்லாமே இதுக்குள்ளார வருது. எப்படி மார்க் ஆண்டனி படத்தை, ஒரு ஆக்ஷன் மூவிய, ஒரு மசாலா படத்தை தமிழக ரசிகர்கள் குடும்பமாக வந்து பார்த்து, ரிப்பீட்டட் ஆடியன்ஸாக வந்து பார்த்து கொண்டாடினார்களோ, ஒரு பக்கம் எஸ்.ஏ. சூர்யாவுடைய நடிப்புல வெளுத்து கட்டினார் இல்லையா, அதெல்லாம் பார்த்து ரசித்தார்களோ, அந்த மாதிரி அஜித் ரசிகர்களையும் தாண்டி ஒரு ஃபேமிலி, ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக குட் பேட் அக்லி வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இப்ப தமிழ் சினிமாவில் ஒரு டாக்கா இருக்கு. குட் பேட் அக்லி அப்படிங்கிறத அந்த படத்துல அஜித் சிரித்த முகத்தோட படம் முழுக்க காமிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இந்த படத்துல என்னென்னலாம் இன்னும் உள்ள காமிச்சிருக்காருங்கிறது தெரியல. பல விஷயங்களை மூடி 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 வச்சுதான் ஆதிக்கு காமிச்சிருக்காரு. இந்த படம் ஆதிக்கு ரவிச்சந்திரனுடைய கரியர்லயும் ஒரு மிக முக்கியமான படம். இதை அடுத்த கட்ட உயரத்திற்கு அவர் அடைவார். எப்படி ஒரு அஜித்துக்கு வாலி திரைப்படம் இருந்ததோ, அமர்கலம் திரைப்படம் எப்படி அமைஞ்சதோ, தீனா எப்படி அமைஞ்சதோ, வரலாறு திரைப்படம் எப்படி அமைஞ்சதோ, இந்த மாதிரி பில்லா எப்படி அமைஞ்சதோ, இந்த மாதிரியான முக்கியமான படங்கள்ல விஸ்வாசம் சேர்ந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு அஜித் ரசிகர்கள் கொண்டாடுகிற அளவுக்கு இருக்கு. இந்த சமயத்திலேயே திருநெல்வேலியில ஒரு தியேட்டர்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட் அவுட், இதுவரைக்கும் அந்த மாதிரி உயரத்துக்கு எந்த நடிகருக்குமே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க பர்மிஷன்லாம் வாங்கி யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத வகையில அந்த ஒரு பிரம்மாண்டமான கட் அவுட் வைக்கப்பட்டது. ஆனா அந்த இப்ப சமீபத்துல பெய்து கொண்டிருக்கிற மழையாலையும் நெல்லையில் அடிச்சிட்டு இருக்கிற காத்தாலையும் அந்த கட் அவுட் வந்து கீழே சரிஞ்சு விழுந்துருச்சு. நல்ல விதமா யாருக்கும் அசம்பாவிதம் ஏற்படலை. இன்னும் அந்த 10ஆம் தேதி பொதுவாகவே அஜித்துடைய எந்த ஒரு படமாக இருந்தாலுமே முதல் நாள் பிக் ஓப்பனிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் சினிமாவில். அந்த பிக் ஓப்பனிங் அப்படிங்கிறது அஜித் சாருக்கு மட்டுமே இருக்கிற ஒரு விஷயம். அது அஜித் சாருடைய படம், அது யார் டைரக்ட் பண்ணாலும் சரி, அஜித் சாருடைய படம் வந்து இப்ப இல்லை, ரெட்டை ஜடை வயசு ஓப்பன் ஆகும் போதே ஃபர்ஸ்ட் நாள் பேங்கர் ஹிட். கூட்டம், அவள் வருவாளா படம் தெலுங்கு ரீமேக்கு, அந்த படம் ஃபர்ஸ்ட் நாளே அவ்வளவு கூட்டம்ங்கிறது அஜித் சாருடைய கரியர்ல ஆரம்பத்திலேருந்தே வந்துட்டு இருக்கு. வரிசையா தோல்வி படங்கள் கொடுத்திருந்தாலும் கூட அஜித் சாருக்கு அப்படியான ஒரு ஹிட் எல்லாம் அந்த காலத்திலேயே ஃபர்ஸ்ட் நாள் ஒரு ஓப்பனிங், பிக் ஓப்பனிங்னு சொல்லக்கூடியது. அப்படி ஒரு பிக் ஓப்பனிங் கொண்ட அல்டிமேட் ஸ்டார்னு அந்த காலத்துல சொல்லப்பட்ட தலை என்று பின்னாளில் அழைக்கப்பட்டு இப்ப ஏகே அப்படின்னு கொண்டாடப்படுகிற அவருக்கு குட் பேட் அக்லி அப்படிங்கிறது ஒரு அட்டகாசமான ஒரு பெரிய கிஃப்ட் தான் இந்த படம் அப்படின்னு இப்போ இன்னைக்கு சினிமா பேசப்படுது, சினிமாவில் பேசப்பட்டு இருக்கு. இந்த அஜித் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தீபாவளி கொண்டாட்டமாக குட் பேட் அக்லி இருக்கும் அப்படின்றத 10ஆம் தேதி பார்க்கலாம். வணக்கம்.